இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட சேர்த்திட்டு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சீக்ரெட் மசாலாவான 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா கிளறிடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி தானாக வந்திருக்கும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்காக நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா சுண்ட வச்சுருங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது ரச சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.